எத்தே அப்ப நான் போயிட்டு வரேன். மறுமணம் இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்லத்தே பரவாயில்ல, இப்ப நேரா ஆபீஸ்க்கு தான் போறேன். நேரம் ஆகுது இல்ல? ஏங்க நீங்க இப்ப வீட்டுக்கு போகலையா? இல்ல மேனகா, இப்பவுமே நேரம் ஆயிட்டு பத்தியா. இனி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு போனா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால நான் இப்ப நேரா ஆபீஸ்க்கு தான் போறேன். சரிங்க, அப்ப போயிட்டு வாங்க. மத்தியானம் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுடுங்க. அக்கறைய பாரு. சரித்தே, அப்போ நான் கிளம்புதேன். சரிங்க மருமோனே. ஏங்க டாடா. ஆ டாடா வாம்ல, டாடா. ச்சே எம்மா, யாம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்க. எடி உன்கிட்ட உட்கார்ந்து பேசுறது எனக்கு இப்போ ஜாலி அடி. எம்மா யாம்மா இப்படி கோவப்படுதா? எம்மா நான் சொன்னதை நம்புமா, தயவு செஞ்சு நம்பு. எடி யாரு என்ன சொன்னாலும் நம்பலாம் டி, ஆனா நீ சொன்னதை மட்டும் என்னால ஒரு காலமும் நம்ப முடியாது. யாம்மா இப்படி எல்லாம் பேசுத? எம்மா உண்மையிலேயே எங்க மாமியார் தான் என் வீட்டுக்காரர் கூட இங்க அனுப்பி வச்சாங்க. ஆமா அதத்தான் மருமகனே சொன்னாரே. எம்மா எங்க மாமியாருக்கு ஒரு போன் போட்டு கேளுமா. என்ன தடி போட்டு கேக்க? நீ உடம்பு சரியில்லாத பிள்ளை இப்படி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை கேளுமா. ஆமாடி, உனக்காக கேட்ட என் சம்மந்தி கூட நான் சண்டை போடாட்டி பின்ன என்னம்மா? எனக்கு எப்படி சளி பிடிச்சிருக்கு பத்தியம்மா, ஒரு கசாயம் தாமா வச்சு கேட்டேன். அதுக்குள்ள அவன் மவங்கிட்ட சொல்லி என்ன இங்க கொண்டு விட சொல்லிட்டாவம்மா. நீ பேசாம இருந்து என் வாயை கிளறாத. நீயே சொல்லுமா, இதுல என்னமா நியாயம் இருக்கு? ஒரு சளி பிடிச்சதுக்கு போய் இப்படி அம்மா வீட்ல போய் கொண்டு விட சொல்லிட்டாவல. உடம்பு சரியில்லாம காய்ச்சல் கீச்சல் வந்தா என்ன பார்க்கவாமா செய்வாவோ? சொல்லுமா, பதில சொல்லு. உனக்கு இப்ப கோபம் வருதுல, இந்த கோபத்தோட எங்க மாமியார் கிட்ட நறுக்குன்னு 4 வார்த்தை கேளுமா போன பண்ணி. எடி வாயை மூடிட்டு இருந்துருவதுங்க. நீ பேசுறது மட்டும் எல்லாம் நியாயமா? நீ பேசுறது மட்டும் தான் நியாயம், மத்தவங்க பேசுறது எல்லாம் அநியாயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? மழை நேரத்துல ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுருக்கிய, நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி? உனக்கு அறிவு இல்லையா? ஏமா ஆசையா இருந்துச்சுமா, அதான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தானே குடிச்சேன். சரி இருந்துட்டு பாட்டும், ஆசைக்குன்னு வாங்கி குடிச்சிருக்க. உன் மாமியார் கொண்டு வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டியது. நீ மட்டும் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுதலட்டி வீட்டுல மருமவன்னு ஒருத்தி நான் இருக்கேன்னு. அதே மாதிரி தானே உங்க மாமியாரும். உங்க மாமியாருக்கு ஒத்தைக்கே ஒரு மகன் மட்டும்தான், பொம்பளை பிள்ளைன்னு இல்ல. நீ தானே மருமவளுக்கு மருமவளா மவளுக்கு மவளா இருந்து உங்க மாமியார பாத்துக்கிடணும். ஒரு ஐஸ்கிரீம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சாட்டி போயிருவ? ஏமா அது அவங்க வயசானவங்கல்ல, மழை நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவங்களுக்கு சளி பிடிச்சிரும்னு ஒரு நல்ல எண்ணத்துலதாம்மா நான் வாங்கி கொடுக்கல. ஆமா ஆமா, உன் நல்ல எண்ணத்துல தீய வைக்க. உன்னை பத்தியும் தெரியும், உன் நல்ல எண்ணத்தை பத்தியும் எனக்கு தெரியாம இல்லட்டி. பாருட்டி, நீ எவ்வளவுதான் நியாய அநியாயம்னு பேசினாலும் அவரவர் எண்ணம் போலதான் டி அவரவர் வாழ்க்கையும் அமையும். திமிரு பிடிச்சவள ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு முடியலன்னா ஏதாவது பலகாரம் பண்ட ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுக்க வேண்டியது நெட்டி உன் மாமியாருக்கு. அது வந்து இங்க பாருடி, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. சும்மா வந்து போய் இல்ல அப்படியே சமாளிக்காத. இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுதிய, இந்நேரம் உன் மைனிகாரி மட்டும் இதே மாதிரி செஞ்சிருந்தான்னு வச்சுக்க, நீ என்ன நிலையா நின்று இருப்ப. ஏமா பாத்தியாமா, உன் மருமக உனக்கு தெரியாம வாங்கி தின்னு நம்ம சொத்தையே அழிக்க. அன்னை வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையும் மைனிகாரி கரியாக்குதா. உன்னை கவனிக்க மாட்டா, ஒரு வை தண்ணி கூட உனக்கு தர மாட்டா. அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டையே ரெண்டாக்கிட்டு போயிருக்க மாட்ட நீ. என்னடி வாயை பிளந்துக்கிட்டு நிக்க? பதில சொல்லிட்டி. அது வந்து என் சம்மந்தியம்மா நல்ல மனசுதாரி, அதனாலதான் உன்னை அவங்க அம்மா வீட்டுல போய் விட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காவோ. இங்க பாருடி, நீ சொன்னதை வச்சு எல்லாம் என்னால யாருகிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது. இம்மா அத நான் சொன்னம்லமா, நான் இங்க வரணும்னு சொல்லவே இல்லன்னு. எடி வாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. நீங்க ரெஸ்ட் எடுக்கன்னு வந்திருக்க, நல்ல ரெஸ்ட் எடு. அவனுக்கு 1008 வேலை கிடக்கு. இவகிட்ட உட்காந்து நியாயத்தை பேசணும்ல, நியாயத்தை. அப்படியே ஊர் உலகத்துல இல்லாத நியாயக்காரி. பரிமளா பாட்டியா, கீதா யாத்தாடி இவ என்ன நடு வீட்டுல வந்து நிக்கா? என்ன கீதா, என்னன்னு சொல்லு. பரிமளா பாட்டியா, செல்லம்மக்கா கிட்ட மீன் வாங்க சொல்லியிருந்தேளோ? அட ஆமா, மறந்தே போயிட்டேனே. நீங்க மறந்தா என்ன, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம்ல. நான் கடைக்கு போனேன் மீன் வாங்கலாம்னு. அந்த செல்லம்மக்கா பரிமளா பாட்டி கிட்ட இதே கொடுத்துருக்கீதான்னு என்கிட்ட சொன்னாவோ. அந்த நான் வாங்கிட்டு வரேன் பார்த்துக்கோங்க. இந்தாங்க வாங்கிக்கிடுங்க. என்ன மீன் வாங்கினேன்னு தெரியலையே. சால மீனும் துப்பு வாழை மீனும் இருக்குன்னு சொன்னாவ பாட்டியா? அப்படியா மக்கா? சரி சரி பாட்டியா, மீன் கூட ஒரு மாங்காவும் வச்சிருக்காங்களாம். சரி மக்கா. சரி பாட்டியா, பண்ண போயிட்டு வரேன்னா? சரி மக்கா, போயிட்டு வா. நல்ல மீனா இருக்கேன். நான் வாங்க சொன்னதையே மறந்துட்டேன். நல்ல வேலை, கீழே கடைக்கு போனனால வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நல்ல பிள்ளை. சின்ன பொண்ணு வந்த உடனே பேரனுக்கு மீன் கறி வச்சு கொடுக்க சொல்லணும். என்னடி வழி நடுவில் நின்றுட்டு இருக்க? வா போய் சோபால உட்காரு. ஏம்மா என்கிட்ட மட்டும் இவ்வளவு கோபமா பேசுத? கீராக்கா கிட்ட மட்டும் சரிமக்கா சரிமக்கான்னு என்ன பாசமா பேசிட்டு இருந்தா? ஆமாட்டி, அப்படிதான் பேசுவேன். உனக்கு என்ன? இம்மா பாத்தியம்மா, இந்த கீராக்கா என்ன பார்த்தாவோ, ஆனா
இப்ப எப்படி வீட்டு பொறுப்பா இருக்கா தெரியுமா? பாத்தியா மீனை எப்படி என்கிட்ட பொறுப்பா வாங்கி கொண்டு வந்து தந்துட்டு போறேன்னு. இப்ப உன்கிட்ட எப்படி இருக்க மேனகா என்ன ஏதுன்னு கேட்டேன்னா நீ அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு பதில சொல்லுவ. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு வம்புன்னு அவ பாட்டுக்கு போறா. இவகிட்ட பேசணுமா? எப்படி இருக்க மேனகா நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு விசாரிக்கணுமா? இந்த அம்மா வீட்ல வந்தா நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா எங்க அம்மையே என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேக்கா. வந்ததுல இருந்து கோவமா தான் பேசிட்டு இருக்கா. இந்த கீராக்காவுக்கு எவ்வளவு திமிரு! வந்து நின்று பார்த்து என்ன பார்க்காத மாதிரில போறாவோ. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, என் மேனகா எப்ப வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டாவளா? என்னவோ நல்லவங்களா திருந்திட்டாங்களாமே. எல்லாருக்கும் என்ன பார்த்தா இளக்காரமா தான் இருக்கு. என் மாமியார் என்னடான்னா கொஞ்சம் போல கசாயம் வச்சுட்டாங்கன்னு கேட்ட உடனே எங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டா. என் மவளையும் இப்படி பார்க்காம இப்படி அனுப்பி விட்டியேன்னு ஒரு வார்த்தை எங்க அம்மைக்கு கேட்கறதுக்கு முடியல. நம்மளையத்தான் எல்லாரும் குத்தம் சொல்லுதாவம்மா. ஏமா இது என்ன? பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்கல்லம்மா. ஆனா இங்க அப்படியே தலைகீழ கிடக்கு. பெத்த மனம் கல்லு பிள்ளை மனம் பித்து. என்னடி கல்லு மண்ணு கிடக்க? நீ பாட்டுக்கு போறியம்மா. நாங்க இருமல்ல எப்படி தவிச்சு போய் கிடக்கேன். ஒரு கசாயம் கசாயம் வைக்க தான் போறேன். அதான பார்த்தேன். எங்க அம்மைக்கு மனசு தங்கமான மனசு. தங்கமான மனசு தம்பி. எங்களை நம்பி இங்க வீடு தேடி வந்து உன்னை விட்டுட்டு போயிருக்காரடி என் மருமவன். அவருக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல மதிப்பு உண்டு. அந்த மதிப்புக்காக தான் கசாயம் வைக்க போறேன். பேசாம சோபால போய் பாடு போ. சும்மா எம்மா நம்மன்ட்டு கிடக்காத. வந்துட்டா கல்லு மண்ணுன்ட்டு. அப்ப பெத்த பிள்ளைக்கு மதிப்பு இல்ல, மருமவனுக்கு மட்டும் மதிப்பா? என்ன செய்ய, காலம் கெட்டு போய் கிடக்கு. நம்ம அப்படியே சோபால படுத்து ரெஸ்ட் எடுப்போம். எங்க அம்மா அப்படியே சுட சுட கசாயம் செஞ்சு கொண்டுட்டு வருவா. இப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிடுவோம்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. ஆப்பு வைக்க போறான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஆப்பத்தை கொடுத்து சண்டை சமாதானம் ஆயிட்டாவல. சொர்ணா எங்கேயோ ஒரு குரல் கேட்க, சொர்ணம்னு. எங்கே இல்ல, உன் பின்னாடி திரும்பி பாரு. பார்வதி பார்வதிதான். ஏதாடி இவ என்கிட்ட பேசவே மாட்டாளா? இப்ப என்ன திடீர்னு சொர்ணம்னு என்ன கூப்பிடுதா? என்ன சொர்ணம், இவன் நம்ம கிட்ட பேச மாட்டாளா? இப்ப என்ன திடீர்னு வந்து நின்னுகிட்டு சொர்ணம்னு நம்மள கூப்பிடுதாளான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆத்தாடி மனசுல நினைச்சத கறிக்கிட்டா சொல்லிட்டாளா பார்வதி? என்ன முடிச்சுக்கிட்டு நிக்க? யாராவது ஒத்துமையா இருந்தாலே உனக்கு பிடிக்காத? அது இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியாம இல்ல. லட்சுமியும் சங்கரியும் ஒண்ணு சேர்ந்துட்டவன்னா அவ பாட்டுக்கு பேசிட்டு ஒத்துமையா இருந்துட்டு போறாவோ. அதுல உனக்கு என்ன சங்கடம் வேண்டி கிடக்கு? அது அது அவ ரெண்டு பேரும் பேசினா எனக்கு என்ன சங்கடம்? அப்புறம் என்னத்துக்கு வாசல்ல நின்னுகிட்டு இப்படி புலம்பிக்கிட்டு நிக்க? ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. நானும் அங்க நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த படுபாவி லட்சுமியும் சங்கரியும் பேசிக்கிட்டாவளேன்னு என்ன வயிறு எரிஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்க? அது அது பார்வதி இங்க பாரு சொன்னா, இந்த வயசான காலத்துலயும் உன் புத்திய மாத்தாம இப்படி எல்லாரும் ஒத்துமையா இருக்காவளேன்னு நீ வயிறு எரிஞ்சு போனேன்னு வச்சிக்கியா, கடைசியில வயிற்றுக்கு ஒண்ணு இல்லாம வயிறு காஞ்சி போய் தான் போவேன். அது இங்க பாரு, என்கிட்ட எதுவும் பேசி சமாளிக்கப்பட்ட வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. உன்னை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாராவது தெருல கிடந்து சண்டை போட்டு கிடந்தவொன்னா அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படப்பட்டவதானே நீ. காலையில இருந்து நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சாப்பாடு கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமான்னு வீடு வீடா அலையதானே செய்த. இப்படி அலையதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வீட்டுல இருக்கப்பட்ட மகனும் மருமகனும் ஒத்திமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவக்குள்ள சண்டையை மூட்டி விட பார்த்தா கடைசியில அவ ரெண்டு பேரும் நார்வேல போய் வாடகைக்கு தனியா வீடு எடுத்து போய் இருந்தாவோ. ஆனா இப்ப அவங்களே திரும்பி வந்திருக்காவல்ல. சரி, மகனும் மருமகளும் நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டு நம்மளும் பேசாம இருப்போம்னு அமைதியா இருக்கிறதுக்கு இல்ல. உன் வாய்க்கு வந்தபடியே தான் பேசிக்கிட்டு இருந்ததுனாலதான் உன் மகன் காலையில உன்னை ஏசிட்டு போனா. பெரிய மனுஷியா மதிப்பா நீ பாட்டுக்கு இருந்தேனா உன் மருமவ உனக்கு என்ன பொங்கியா தர மாட்டா? என் மருமவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. பேசாம கேடா, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன் மரும வந்த சுதா பிள்ளைய பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். நல்ல மனசு, தங்கமான மனசு அந்த பிள்ளைக்கு. உனக்கு நல்ல மாமியாரா இருந்து அந்த பிள்ளைகிட்ட பொங்கி எடுத்து வாங்கி திங்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. இங்க தெரு தெருவா வந்து கிடந்துகிட்டு யார் வீட்டுல எல்லாம் சண்டை போட்டு கிடக்காவளா இல்லன்னா சேர்ந்துட்டாவளான்னு பாத்துக்கிட்டு தெரியா? இங்க பாரு பார்வதி, எல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு நீ இப்படி அலையத பார்த்து மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன். வா, எங்க வீட்டுல கிழங்கு கறியும் மீன் கறியும் வச்சிருக்கேன், ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போ. வயசான காலத்துல காலையில இருந்து இப்படி சாப்பிடாம கிடைக்கேன்னு பாக்கிறதுக்கு எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஆமா, இங்க நின்னே கண்ணீரை
நான் ஏதோ ஒண்ணு சொல்லிவிட்டேன், நீ அழுதான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் என் மேல ஏதாவது பழிய தூக்கி போட போறாவோ. யாரு என்ன பழிய போட்டா என்ன, எனக்கு சொல்லதுக்கு எனக்கு வாய் இல்லையா? அந்த வாயை வச்சுக்கிட்டு தான் நான் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருன்னு சொல்லுவேன். என்னதான் சண்டை சச்சரவன் இருந்தாலும் வயசான காலத்துல நீ இப்படி அலையத பார்த்தாலே எனக்கு சங்கடமா தான் இருக்கு. வா போவோம் என் வீட்டுக்கு. ரொம்ப தங்கமான மனசு பார்வதி உனக்கு. நான் உன் கூட எவ்வளவு தூரம் சண்டை பட்டாலும் எனக்கு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடறதுக்கு வாடு கூப்பிடுத பத்தியா? நீதான் மனுஷி. நான் மனுஷியாவே இருந்துட்டு போறேன், வா போவோம். உனக்கு என் மேல இருக்கப்பட்ட அக்கறை கூட என் மருமகளுக்கு இருக்காது பாத்தியா? நம்ம மாமியார் வயசானவங்களாச்சே, நம்ம மாப்பிள்ளை தான் ஏசிட்டு போற. நம்மளாவது நம்ம அத்தையை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பேன். ஒரு வார்த்தை என் மருமக கூப்பிட்டாரு பாத்தியா? தங்க மனசுக்காரி நல்ல மனசுக்காரி அவளை போட்டு சொல்லுதியே. உனக்கு இருக்கப்பட்ட மனசு அவளுக்கு இருக்காது பாத்தியா பார்வதி? இங்க பாரு, இனி அந்த பிள்ளைய பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லுது வேலை வச்சிடாத. அப்புறம் வாயை உடச்சிருவோம் பாத்துக்க. கிழங்க வாங்கிட்டு வந்து அவிச்சு எடுத்து எங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்ததே உன் மருமக தான். எங்க மாமியாரு நான் கூப்பிட்ட வரமாட்டாவோ வீம்புக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து அந்த புள்ளதான் கொடுத்துட்டு போச்சு, கிழங்கையும் மீன் கறியையும். சும்மா எந்த விஷயமும் தெரியாம வா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. வா போவோம். சரி பார்வதி, வயிறு கப 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 கபாடு பசியில கூப்பாடு போடுது. வா போவோம். வந்துட்டேன். எதுக்கு எடுத்தாலும் மருமகளை குத்தம் சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கா. அந்த பிள்ளை பாவமே பாவம். பரவாயில்லையே, என் மருமக எனக்கு பிடிச்ச கிழங்கு கறியும் மீன் கறியும் செஞ்சு கொண்டு வந்து பார்வதி வீட்டுல கொடுத்துருக்கா. இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம நடக்கணும்? பஸ்ல இருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தாச்சு. பேசாம வா. எங்க போறோம், யார் வீட்டுக்கு போறோம்னாலும் சொல்லாமா? வழி யாரு தெரியுமா உனக்கு? அது தெரியாம தானே நடந்து வந்துகிட்டு இருக்கோம். என்னமா சொல்லுற? வழி தெரியாம நடந்து போயிட்டே இருக்குமா? பேசாம வாட்டி, நான் கூட்டிட்டு போறேன். அதான் எங்க யார் வீட்டுக்குனாலும் சொல்லாமா? பேசாம வாங்கம்ல. எங்க அம்மையோட பெரிய ரோதனையா இருக்கு. எங்க போறோம் ஏது போறோம்னு கூட சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போறா பாரு. இதெல்லாம் வழியும் தெரியாதான். எங்க கொண்டு போய் சேர்க்க போறாளோ? அந்த வண்டியில வரப்பட்ட ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள கிராஸ் பண்ணி போனவர் தானே? ஆமா, நடு ரோட்ல நடக்காதியா ஓரமா போங்க நீ ஆசிட்டு போனார்ல, அதே ஆளுதான். அப்ப அவர்கிட்ட கேட்டா கரெக்டா வழியை சொல்லுவாரு. தம்பி, இவன் எதுக்குமா அந்த அண்ணனை கூட்டிட்டு இருக்க? பேசாம இருட்டி, வழி கேட்கண்டாமா? தம்பி, இங்க கமலா வீடு தெரியுமா? கமலாவா? அப்படின்னு எனக்கு யாரையும் தெரியாத. அப்படியா? சரி சரி. கமலா எங்கேயோ பேரு கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. பேரு மட்டும்தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா அவங்க வீடு நமக்கு தெரியாதுல்ல. நல்ல வேலை தெரியாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் நம்ம வேற ஏதாவது ஒரு வீட்டை கையை காட்டி விட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதான். நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? என்ன ஏதுன்னு கேட்காத, பேசாம வா என் கூட. ஆமா, என்ன ஏதுன்னு உன்கிட்ட கேட்கவே கூடாது. 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கமா. யார் வீட்டுக்கு போறோம்மா? கமலானா யாருமா? தயவு செஞ்சு சொல்ல. என் பின்னாடியே வா, யாருன்னு உனக்கு சொல்லுவேன். ஆமா, இப்படி சொல்லிதான் 2 கிலோமீட்டர் நடக்க வச்சாச்சு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நடக்க வைக்க போறாளா எங்க அம்மா? இப்படி நடந்து வர்றதுக்கு பேசாம சண்டை போடாம மாமியார் வீட்லயே இருந்திருக்கலாம். இந்த மேனகா நினைச்சிருப்பா, ஆனாலும் கீதாக்கா நம்மள பார்த்து எப்படி இருக்கா எப்ப வந்தது ஒரு வார்த்தை கேட்கலையான்னு நினைச்சிட்டு போட்டும். நமக்கே இப்பதான் ஊருக்குள்ள கொஞ்சமாவது நல்ல பேர் கிடைச்சிருக்கு. நம்ம இவகிட்ட பேசி அதையும் கெடுத்துடப்படாதுல்ல. இந்த சின்ன பொண்ணும் சரியான ஆளுதான், ஆனாலும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல பாறான். என் சம்மந்திகாரி வாரான்னு அணக்கம் காட்டாமல இருந்துட்டா. ஐயோ ஐயோ, சந்தோஷம் தாங்கல. சின்ன பொண்ணு தானே வாரா. வா வா, இன்னைக்கு உங்ககிட்ட கேட்காம விட மாட்டோம்ல. உன் சம்மந்திகாரி வாரான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலன்னு. ஐயோ, என்ன சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுக்கு புது வரவு ஒண்ணு வந்திருக்கு. என்னது, புது வரவு வந்திருக்கா? சின்ன பொண்ணு, ஐயோ, எனக்கு கையும் உடம்புட்டுக்கு காலும் உடம்புட்டுக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு? புது வரவு வந்திருக்கு. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு? ஏதாடி எத்தனை நேரம் கூப்பிடுதே காது கேட்காத மாதிரி அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அட, ஏன் சின்ன பொண்ணு? ஏதாடி இவளுக்கு உண்மையிலேயே காது கேட்காம போயிட்டா, இல்லனா காது கேட்காத மாதிரி போறாளா? சரி இல்லையே. அப்படின்னா வேணும்னே தான் காது கேட்காத மாதிரி போறா. போட்டி போ. வீட்டுக்கு புது வரவு வந்திருக்கா. புது வரவு வீட்டுக்கு சம்மந்திகாரி வந்திருக்கான்னு என்ன சந்தோஷமா போற. அதுவும் காது கேட்காத மாதிரி. அப்ப இவ்வளவு நாளா நடிக்கவே செஞ்சிருக்க இந்த சின்ன பொண்ணு. என் சம்மந்தி வந்துட்டா எங்களை வாழ விட மாட்டா. எனக்கும் எங்க மாமியாருக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவா. எனக்கும் என் மாப்பிள்ளைக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவா. எங்க வீட்டையே 2 ஆக்கிருவா. அப்படி இப்படின்னு மேனகா மேல பழியத்தான் போடுவா. ஆனா இன்னைக்கு யாத்தாடி என்ன சிரிச்சுக்கிட்டே போறா. சரிதான், பரிமளா பாட்டியும் மவா வாரான்னுதான் நல்ல வக்கனையா மீனை வாங்க சொல்லியிருக்காவோ. நம்ம அது தெரியாமல ஒரு உதவி பண்ணுவோமேன்னு போய் உதவி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆக மொத்தத்துல அம்மையும் மைனிக
மாமியாரியும் சம்மந்திகாரி வாரான சந்தோஷத்துலதான் இருந்திருக்காவோ. நம்ம தான் ஒண்ணும் புரியாத மரமண்டையா இருந்திருக்கோம். ச்சே, பாரு இவளுக்கு கண்ணும் தெரியல காது கேட்காமல போறா. நம்ம ஏத்தாப்புல வந்திருக்கோம், நம்மளையும் பார்க்கல. சின்ன பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காது கேட்காமல போறா. அப்ப இவங்க எல்லாம் உசாரான ஆளுகளே, நான் மட்டும்தான் பைத்தியாரி. எப்படி போறா பாரு, கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கலையாவா? ச்சே, எத்தனை நாளைக்கு தான் நானும் பார்க்கேன். எத்தே எத்தே யாத்தாடி, இவ எப்ப வந்தா? நடு வீட்டுல அளவோல சோபால படுத்திருக்காள. இவ எப்ப வந்தா, ஏன் வந்தா, எதுக்கு வந்தா? எத்தே என் மர்மம் வந்த கிண்ணமெல்லாம் எங்க கொண்டு வச்சிருக்கான்னு தெரியலையே, தேடுவோம். எதே எதே 100 ஐஸ் மர்மம் உனக்கு. உன்னை பத்தி தான் இப்ப நினைச்சிட்டு இருந்தேன். இதே 100 ஐஸ் 50 ஐஸ் அதெல்லாம் இருக்கட்டுதே. ஆமா, இங்க என்னதே நடக்கு? அம்மா மர்மல, பொண்ணு தான் இப்பதான் சொன்னா பாத்துக்க. கிரைண்டர் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கியாமே. அம்மா எங்க கிரைண்டர்? மரகதம் வீட்ல வந்து முருங்கைக்கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? இது என்னதே நீங்க? நான் ஒண்ணு கேட்க, நீங்க என்னடானா என்கிட்ட அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்கிய? சொல்லு மர்மல, புது கிரைண்டர் பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. எங்க கொண்டு வச்சிருக்க? வெளிய ரூம்ல இருக்குது. சரி, நான் போய் ஒருட்டு பாத்துட்டு வரேன்னா. கிரைண்டர் அளவோல இருக்கானே. இது இது விளையாடாது. எதே நில்லுங்க. என்ன மர்மல, கிரைண்டர் பாத்துட்டு வரேன்னு சொல்லுதே. இது நான் கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லனா புரியலையாதே? மர்மல, இது சொல்லுங்க தே, என்னதே நடக்குங்க? இங்க கொஞ்சம் வா மர்மல. ஏன் மர்மல, இங்க வான்னு சொல்லுதம்ல. இது என்ன நடக்குன்னு சொல்லுங்க தே. இங்க வா அங்க வான்னு அடக்கிய. இங்க பாரு மருமோள, பேரை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். கீழே மீனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டா. நீ வேற இப்ப புது கிரைண்டர் வாங்கிட்டு வந்திருக்க. அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கணும்ல. எதே நான் என்ன கேட்கன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியா? மருமோள, கொஞ்சம் பொறுமையா பேசு மருமோள. அதான் பேரன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுதம்ல. அவன் தூங்கி முழிக்கப்பட்ட நேரம் தான் தே. அவன் அப்படியே தூங்கி முழிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் கேட்ட கேள்வி மட்டும் நீங்க ஒழுங்கா பதில சொல்லுங்க. என்ன நடக்குங்க? பார மைனிகாரிக்கு திமிர. எங்க அம்மைய ஒரு மாமியார்னு கூட மதிக்காம எப்படியெல்லாம் அதட்டி பேசுதா ஒண்ணு. எல்லாம் திமிரு தான். கொஞ்ச நாளைக்கு நான் அந்த பக்கமே வரல பத்தியா, அதனால திமிரு நல்லா குளிர் விட்டு போச்சு என் மைனிகாரிக்கு. எங்க அம்மைக்கு நீ கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சாலோ. மருமோள, நீ என் மவளை பத்தி கேட்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. சொல்லுமா, அப்படிதான் என் மவ அங்க வீட்டுக்கு வருவான்னு சொல்லுமா தைரியமா. இவன் என்ன வந்து கேட்கறதுங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு. இதே அவ வாரான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லல பத்தியா? நான் என் வீட்டுக்கு வரேன், இவகிட்ட சொல்லிக்கிட்டு தான் வரணுமோ? அட என்ன மருமோள, நீ வேற என்ன விஷயம்னால உன்கிட்ட நான் சொல்லாம இருக்கேனா? ஆமாத்தே, சொல்லாம தானே இருந்திருக்கிய. அட அப்படியெல்லாம் நினைக்கிற மருமோள, எனக்கே தெரியாதவ வாரான்னு. என்ன எங்க அம்மைக்கு பேச்சு ஒரு தினுசா இருக்கு. இங்க பாரு, நீ ஒன்னும் கோவப்படாத. அவளுக்கு ஏதோ சளி பிடிச்சிருக்கா, கொஞ்சம் இருமலா. அதான் 2 நாளைக்கு வந்து இருந்து சரி பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கா. இது இருமலி சளினா வீட்லயே கசாயம் வச்சு குடிக்க வேண்டியதுனே. அது குடிக்கலாம், மனுஷியா இருந்தா அவளே செஞ்சு குடிச்சிருப்பா. அவளுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்ல. என் மைடிகாரி தான் என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுவா. இப்ப எங்க அம்மையும் சேர்ந்து இப்படி பேசுதா. நீ ஒன்னும் கவலைப்படாத மருமோள, அவள்கிட்ட பேச்செல்லாம் ஒன்னும் கொடுக்காத, சரியா? இது என்னதே சொல்லுதிய? அதான் சொல்லுறோம்ல மருமோள, எனக்கே தெரியாத அவ வாரான்னு. மரும வந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு பத்துக்க. இவளுக்கு ஒரு சோக்கேடு வந்துட்டு உடனே மாமியாரியே வேலைக்காரி மாதிரிலாம் நடத்துவா. பாவம் சம்மந்தி அம்மா, அவங்களுக்கு வேற தலைவலியா. சரி, அந்த அளவுதான் மருமவை நம்ம வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. இன்னும் 2 நாள் தான். 2 நாள் அவளுக்கு சளி எல்லாம் சரியாயிரும். அவ பாட்டு கிளம்பி அவ மாமியா வீட்டுக்கு ஓடி போயிருவா. தயவு செஞ்சு மருமோள, மருமவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை எதுவுமே சொல்லல பத்துக்க. இவ சீரு நமக்கு தெரியும். அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு பாவம். இது உங்க மருமகன் பாவம்னா நான் மட்டும் பாவம் இல்லையாத்தே? அட உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நான் இருக்கம்ல மருமோள. நீ அவகிட்ட எந்த பேச்சும் கொடுக்காண்டா. அப்படி அவ ஏதாவது உன்னை பத்தி பேசினான்னா நான் அவளை பிச்சு விடுவோம்ல. அதனால மருமோள, எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கேன்னா. 2 நாள் தான். 2 நாள்ல அவளுக்கு சளியும் சரியாயிரும். அவள அவ வீட்டுக்கு போயிருவா. அப்புறம் என்னடி அப்புறம் விழுப்புரம்ட்டு வர? இல்ல நீ பேசிக்கிட்டு இருந்தேல, அடுத்தது என்ன பேச போற? அதுக்குதான் அப்புறம்னு கேட்டேன். அப்ப இவ்வளவு நேரமா நானும் என் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்ததை ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டிருக்கேன், அப்படிதானே? ஆமா, ஒட்டு கேட்கதான் செஞ்சேன். நல்லா இருக்குமா உன் சாமர்த்தியம்? மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை நல்லா தாங்கி எடுத்து பேசினதான் கடைசி காலத்துல நமக்கு கஞ்சி ஊத்துவான்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியோ? நான் என்னத்துக்கிட்டு என் மருமகளை பார்த்து பயப்படணும்? உன் சுவாலி மண்ணாங்கட்டிய மட்டும் பாரு. போ, உன்னை சோபால தானே படுக்க சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் இரு, உன் தலையில கசாயத்தை காய்ச்சி ஊத்துவேன். இங்க பாருமா, இப்படி எல்லாம் பெத்த பிள்ளைய மருமக கிட்ட விட்டு கொடுத்து பேசுற வேலையெல்லாம் விட்டுரு பத்துக்க. எடி தேவையில்லாம பேசி கிடக்காத. என் மருமக மூஞ்சிக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன். உனக்கு இப்ப சளி தானே பிடிச்சிருக்கு. இப்ப மட்டும் என்ன உனக்கு இருமல் வரல? அது என்ன இருமல் வருதுல்ல? போட்டி போய் அமைதியா சோபால உட்காரு. கசாயத்தை காய்ச்சி கொண்டு வந்து உன் கையில தாரேன். அதை குடிச்சுக்கிட்டு 2 நாள்ல சளியை சரியாகிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போற வழியே பார்த்துக்க. எம்மா, உன் மருமக உனக்கு சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுதான்னு ரொம்ப தான் துள்ளாத என்ன. என்னைக்கு இருந்தாலும் மருமவ தான், பெத்தம்மாவ தான். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்கம்மா. மருமவன் சப்போர்ட் பண்ணி பேசுதியே. நாங்க சோபால தானே படுத்து கிடந்தேன். என்ன தாண்டி தான் நாங்க அடுக்கலைக்குள்ள வந்தாவோ. ஒரு வார்த்தை ஏன் மேனகா நீ எப்ப வந்த எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தை என்ன கேட்டாவலாமா? சொல்லுமா, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. ஒரு வார்த்தை என்ன அவங்க கேட்டாவளா? மருமவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய. என்ன மதிக்காதவங்க நாளைக்கு உன்னையும் மதிக்க மாட்டாவோ. மேனகா, மருமனை உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? அமைதியா இருக்கணும், எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. எது அதுக்குன்னு? அது அவன் சோஃபால தூங்கிக்கிட்டு இருந்தா. சரி தூங்கிட்டு இருக்கா போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் அடுக்கலைக்குள்ள வந்தேன். இங்க பாரு மருமவள, நீ இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. என்னடி வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்க? என் மைனிகாரி என்ன வான்னு கூப்பிட்டாளா? எப்ப வந்தா ஏது வந்தா எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாளான்னு கேக்கிய? நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? என் பேரனை பத்தி ஒரு வார்த்தை நீ கேட்டியாடி? பிள்ளை எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை நீ கேட்டியாடி? பிள்ளை எங்கனாவது கேட்டியாடி நீ? அது இந்த பாருடி, உனக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல. வந்தியா, கசாயத்தை குடிச்சியா, உடம்ப சரி பண்ணியா, வீட்டுக்கு கிளம்புனியான்னு இருந்துக்க பாத்துக்க. சும்மா எதையாவது ஒண்ணு பேசி எடுத்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு ஐடியால வந்திருந்தே, அப்புறம் உன் சுவாலியே முடிச்சு போடுவோம் பாத்துக்க. கேட்கா பாறான் கேள்வி. நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளையே ஆஃப் பண்ணுத மாதிரிலாம் இன்னொரு கேள்வி எங்க அம்மா கேட்கா. ஏமா சீக்கிரமா கசாயம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வாரேன், நீ முதல்ல போ. என் மைனிகாரி சரியான பொறாம பிடிச்சவா. எனக்கும் எங்க அம்மைக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டாளே. எதே நீங்க போய் உட்காருங்க தே, நான் கசாயம் வச்சு தரேன். அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமகளா, நீ போய் உட்காரு. எதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல தே, வயசான காலத்துல நீங்க வேற. நீங்க போய் உட்காருங்க, எல்லாத்துக்குமா சேர்த்து நானே கசாயம் போடுதேன். எனக்கும் லேச தொண்டை கட்டுத மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு சொல்லுதே மருமகளா. சரி சரி, தங்கமான மருமவதான். மருமவளையும் விட்டு கொடுக்க முடியல, மாவளையும் விட்டு கொடுக்க முடியல, என்ன செய்ய? சப்பா அந்த டிங்கு கான்னு கத்திட்டு கிடந்த புது வரவு வரும்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அது எந்த புது வரவுன்னு. விஷத்தை கலக்குவோம், சேச்சா கசாயத்தை போடுவோம்.